ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் முதல்வர் வலியுறுத்தியது என்ன? சென்னை கோவளத்தில் தாவேக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடந்தது. திருமாவளவன், வைகோ, மாணிக்கம் தாகூர், காதர் மைதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் பலமாக உள்ளதால் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது, துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் குறித்து கூட்டணி குறித்தும் ஆலோசனை நடத்தினார். விரைவில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தாவேக போட்டியிட உள்ளது. இதற்கு கூட்டணி கட்சிகள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும், அதற்கு பதிலாக வரும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் கூட்டத்தில் விஜய் வலியுறுத்தியதாக தெரிகிறது. 1 மணி நேரம் 15 நிமிடம் நடந்த கூட்டம் முடிந்ததும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனித்தனியாகவும் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். பிபிஜி ராம்ஜி திட்டம் பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம். பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: பிபிஜி ராம்ஜி எனப்படும் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் பல்வேறு மாற்றங்களுடன் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான மொத்த நிதியில் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% வழங்க வேண்டும் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு 5000 கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும். மத்திய அரசின் நிதி பகிர்வு குறைவதால் வேலை நாட்கள், ஊதியம் குறைய வாய்ப்புள்ளது. எனவே மத்திய அரசின் 100% நிதி உதவி தொடர வேண்டும். அந்தந்த மாநிலங்களின் தேவைக்கேற்ப நிதி பகிர்வு செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். திருப்பி அடிங்க, திமுகவை தாக்க திருமாவளவன் அனுமதி. திமுக கூட்டணியில் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பயணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்கூட்டணியில் 2 லோக்சபா மற்றும் 2 சட்டசபை தேர்தல்களை சந்தித்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் விசிக உருவெடுத்துள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமைந்த அரசுக்கு திமுக கூட்டணியில் இருந்த விசிக ஆதரவளித்ததோடு தாவேக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. அக்கட்சியின் 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் அமைச்சராகியுள்ளார். விசிக தவிர காங்கிரஸ், முஸ்லிம் லீக், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவையும் கூட்டணியில் இருந்து விலகி சென்றதால் திமுகவினர் கடும் கோபமடைந்துள்ளனர். விசிகவை திமுக எம்பி ராஜா உள்ளிட்டோர் மிக கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டாம் எனவும் அமைதி காக்குமாறும் விசிகவினரை திருமாவளவன் அடக்கி வைத்திருந்தார். தற்பொழுது முழுமையாக தாவேக கூட்டணியில் ஐக்கியமாக விசிக முடிவு செய்துள்ளதால் திமுகவை இனி விமர்சிக்கலாம் என தன் கட்சியினருக்கு திருமாவளவன் பச்சை கொடி காட்டியுள்ளார். இதுகுறித்து விசிகவினர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அக்கட்சியினர் மீது அதிருப்தி இருந்தது. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் என அமைதி காத்தோம். திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பின்னரும் திருமாவளவன் சொன்னதால் திமுகவினர் விமர்சித்த போது நாங்கள் எதிர்வினையாற்றவில்லை. தற்பொழுது திமுகவுடன் இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே பாஜ, அதிமுக கட்சிகளைப் போல திமுகவையும் விமர்சிக்கலாம் என திருமாவளவன் கூறிவிட்டார். இனி திமுகவினர் விமர்சித்தால் 2 மடங்கு பதிலடி தருவோம் என தெரிவித்தனர். ரெய்ட் நடத்துங்க, முதல்வர் விஜய்க்கு நயினார் சவால். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கவுன்சிலர் செயல் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடி களைத்து போயிருந்த சிறுமிகளிடம் காங்கிரஸ் அமைச்சர் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று வெளியான செய்தியின் சூடு தணிவதற்குள் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே இளம்பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் காங்கிரசின் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஹரிநாராயணன் என்பவர் கைதாகியுள்ளது கடும் அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பிற்காக முதல்வர் விஜய் அமைத்த சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை தாவேக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் தான் முதலில் ரெய்ட் நடத்த வேண்டும் போல, அந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை கேடயமாக வைத்துக் கொண்டு தாவேகவினரும் அவர்களின் கூட்டாளியான காங்கிரசும் பெண்களிடம் பயமின்றி தொடர்ந்து பாலியல் அத்துமீறி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சொந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் குற்றச்சாட்டுகளால் கரைபடிந்த காங்கிரசின் கை தற்போது தமிழக பெண்கள் மீதும் தைரியமாக படர முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது. எனவே தனது சொந்த கட்சிக்குள்ளும் தனது கூட்டணி கட்சிக்குள்ளும் இருக்கும் காமுகர்களை முதல்வர் ஜோசப் விஜய் என்றைக்கு முற்றிலுமாக ஒழிக்கிறாரோ அப்பொழுதுதான் தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெல்லை பஸ் கண்டக்டர் மீண்டும் பணியில் சேர்ப்பு.
திருநெல்வேலி மாவட்டம் வட அச்சம்பட்டியை சேர்ந்தவர் தம்பிதுரை. இவர் கடந்த 2 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக பஸ் கண்டக்டராக பணியாற்றி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் மனமுடைந்த தம்பிதுரை கலெக்டர் அலுவலகம் சென்று தான் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறி கண்ணீர் விட்டு அழுதார். தனக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். அவருடைய கண்ணீர் கோரிக்கை குறித்த வீடியோ பரவியதால் தம்பிதுரை மீது பலருக்கும் இரக்கம் ஏற்பட்டது. இந்நிலையில் தம்பிதுரைக்கு நெல்லை மாவட்ட போக்குவரத்து நிர்வாகம் மீண்டும் பணி வழங்கி இருக்கிறது. அவர் தென்காசி பணிமனையில் ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருநெல்வேலி மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சிவக்குமார் கூறும்போது, தற்காலிக பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே பணியாற்ற முடியும் என்ற விதிமுறை உள்ளது. அதன்படியே அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தார். தற்போது ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் அவருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஊடுருவலா? கிரண் ரிஜிஜு பதில். வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் முதல்வர் பெமா காண்டு தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. இந்த மாநிலம் 1126 கிலோமீட்டர் தூர எல்லையை பக்கத்து நாடான சீனாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அங்குள்ள உப்பர் சுபான்ஸ்ரீ மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் கடந்த 6 ஆண்டுகளாக தங்களது முன்னோர்கள் பயன்படுத்திய மேய்ச்சல் மற்றும் விவசாய நிலங்களை சீன ராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்துள்ளன. இதற்கு பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில் அளித்துள்ளார். அருணாச்சலில் சீன ராணுவம் எந்த பகுதியையும் ஆக்கிரமிக்கவில்லை. அருணாச்சலில் எல்லைக்கோடு தெளிவாக வரையறுக்கப்படாத காரணத்தால் இரு நாடுகளும் தங்களுக்கு சொந்தமான பகுதி என்று கருதும் இடங்களில் அவ்வப்போது எல்லைகளை மீறி சென்று விடுகின்றன. இதை ஊடுருவல் என தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாநில எல்லை பகுதிகளில் உள்ள கட்டமைப்புகளை மேம்படுத்த முந்தைய காங்கிரஸ் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லை பகுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து வசதிகளை மேம்படுத்தி வருகிறோம் என்று கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். அருணாச்சலில் நம் எல்லை பகுதிகளில் சீன ராணுவம் ஊடுருவியதாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என நமது ராணுவமும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் ஜப்பான் பிரதமர். கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பிரதமர் மோடி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஜப்பான் இலக்கு நிர்ணயித்தது. பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பொருளாதார நல்லுறவை வலுப்படுத்தும் 10 ஆண்டு செயல் திட்டம் உள்ளிட்ட பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. அப்போது இந்தியா வரும்படி ஜப்பான் பிரதமருக்கு மோடி அழைப்பு விடுத்திருந்தார். அதை ஏற்று ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் சனி பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு செய்யப்படுவதுடன் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சியை வரவேற்ற பிரதமர் மோடி, இந்தியா ஜப்பான் இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றார். ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க இனி கட்டணம். ஈரான் ஓமன் திட்டத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் புதிய திட்டத்தை ஈரான் மற்றும் ஓமன் நாடுகள் முன்னெடுத்து வருகின்றன. மேற்காசிய நாடான ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடைப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தி உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தில் மிக முக்கிய வழித்தடமாக விளங்குகிறது. இப்பகுதியில் சர்வதேச வணிக கப்பல்கள் எந்தவித கட்டணமும் இன்றி தடையின்றி பயணித்து வந்தன. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தொடுத்த போரால் ஈரான் இந்த வழித்தடத்தை முடக்கியது. இதனால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இனி இந்த பாதையை பணமாக்கப் போவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமன் இடையே சில தினங்களுக்கு முன் பேச்சு நடந்தது. இதில் கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா மற்றும் சிங்கப்பூர் ஜலசந்திகளில் அறக்கட்டளைகள் மூலம் விருப்ப கட்டணம் வசூலிக்கப்படுவது போல இங்கும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஓமன் ஆலோசனை கூறியுள்ளது. ஆனால் ஈரானிய அதிகாரிகளோ
இது கட்டாய கட்டணமாக மட்டுமே இருக்கும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். அமெரிக்காவின் நட்பு நாடான ஓமன் இந்த விஷயத்தில் ஈரானுடன் கைகோர்ப்பதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்துள்ளார். இதனால் கட்டண வசூலிப்பு முறை குறித்து இரு நாடுகளும் தீவிரமாக யோசித்து வருகின்றன.